கோவையில் 8வது தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாடு முழுவதும் இன்றைய தினம் 8வது தேசிய இயற்கை மருத்துவ தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில், இயற்கை மருத்துவம் குறித்தும் அதன் நன்மைகள் குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இயற்கை மருத்துவத்துறை சார்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலை பகுதியில் 8வது தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இயற்கை மருத்துவ மாணவர்கள் மற்றும் JSS இயற்கை மருத்துவம் யோகா கல்லூரி மருத்துவ மாணவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்றனர். இயற்கை மருத்துவம் குறித்தும் அதன் நன்மைகள் குறித்தும் எடுத்துரைக்கும் வண்ணம் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் யோகாசனத்தின் நன்மைகள் குறித்தும் இந்த பேரணியில் எடுத்துரைக்கப்பட்டது. உடல் நலத்தை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த பேரணியில் பதாகைகள் மூலம் எடுத்துரைக்கப்பட்டன. இயற்கை மருத்துவர் திலீப், JSS காலேஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் அதில் பணியாற்றி வருகிறேன். இன்றைய தினம் 8வது இயற்கை தினத்தை முன்னிட்டு இந்த மகா பேரணியை ரேஸ் கோர்ஸில் நடத்தி உள்ளோம். இந்த வருடத்துக்கான தீம் கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் வெயிட் நேச்சுரலி த்ரூ நேச்சுரோபதி. இயற்கையாக உடல் எடை குறைப்பதற்கு இயற்கையே சிறந்தது. அதை பற்றி தான் இன்று விழிப்புணர்வு இங்கு ரேஸ் கோர்ட்டில் கோயம்புத்தூரில் நாங்கள் நடத்தியுள்ளோம். சுமார் நம்முடைய குழந்தைகள் இந்த கல்லூரியில் 550 குழந்தைகள் படிக்கிறார்கள். 100 குழந்தைகள் இன்டர்ன்ஷிப்பில் உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர், பேராசிரியர்கள் 43 ஆசிரியர்கள் இங்கு பணியாற்றி வருகின்றனர். மற்றும் சுற்றுப்புற சூழல்கள் இதற்கு ஏற்றவாறு நம் உடலை எவ்வாறு நாம் பேணி காக்க வேண்டும், அதுவே இந்த வருடத்துக்கான தீமும். நம் யோகாவும் செய்ய வேண்டும். இயற்கை மருத்துவம், மருந்தே உணவு, உணவே மருந்து. இதை வைத்து தான் நம்ம எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த வேண்டுகிறோம். இயற்கை உணவு பற்றி எப்படி விழிப்புணர்வாக இருக்கிறாங்க மக்கள்? இப்போ இயற்கை உணவுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் பணியாற்றுவாங்க, அதை கடைபிடிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேஞ்ச் ஓவர் ஆயிடுறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விழிப்புணர்வு நம்ம கொடுத்தாலும் நம்முடைய மனநிலை, சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆக்ஷனில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் கடைபிடிப்பாங்க, 10 நாள் கடைபிடிப்பாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இதுக்கு தான் சேஞ்ச் ஓவர் ஆயிடுறாங்க. நம்ம இயற்கை மருத்துவம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் சேஞ்சஸ். நம்முடைய லைஃப்பை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய நோய்கள்லாம் நம்மளை விட்டு விலகும். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இயற்கையே மருந்து, உணவே மருந்து, மருந்தே உணவு. எதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நஞ்சும் கூட விஷமும் கூட அளவாக தான் இருக்கணும். அதே மாதிரி உணவும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அளவாக தான் இருக்கணும். அது பேணி காத்தாலே போதும். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது உடல் எடை குறைக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாதமாக எந்த ஸ்பீச்சில் எடுத்தாலும் மோடி சார் இதுதான் சொல்லிருக்காப்புல. அதே தான் இப்போது நம்மளுக்கு கார்டியாக் டிசபிலிட்டிஸோ இல்லை நம்மளுக்கு நுரையீரல் சம்மந்தமானதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் எடை நம்ம குறைத்தாலே நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும்.